இந்தியாவுக்கு முன்னாலேயே பாகிஸ்தானை புகழ்ந்த ட்ரம்ப் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சும்மா இருப்பாரா? கொடுத்த பதிலடியை பாருங்க. மலேசியாவில் நடந்த ஆசியான் மாநாடு. பிரதமர் மோடிக்கு பதிலாக ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு செயலாளரை சந்தித்தார். 2 மாசத்துல இது 2வது சந்திப்பு. ஆனா இந்த சந்திப்புகள்ல உறவு சுமூகமாகலன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? முதலாவது, ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதிக்கு 50% வரி போட்டது. ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினா அதுக்கு தனியா வரி. இந்திய அரசு நிறுத்துறோம்னு சொல்லல. இது ஒரு பெரிய பிரச்சனை. 2வது, பாகிஸ்தான். இந்தியா பாக் சண்டையில போர் நிறுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தேன்னு ட்ரம்ப் சொல்றத நம்ம நாடு மறுக்குது. கோலாலம்பூர்ல பாகிஸ்தான் தலைவர்கள் சிறந்த மனிதர்கள்னு ட்ரம்ப் பேசியது இஸ்லாமாபாத்துக்கு வெளிப்படையான ஆதரவு. நமக்கு பிடிக்கல. பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவியை நிறுத்துங்க, அவங்கள தேவையில்லாம புகழாதீங்கன்னு இந்தியா சொல்லுது. ஆனா மனிதாபிமான உதவியை நிறுத்தி கூட பாகிஸ்தானுக்கு மட்டும் ராணுவ உதவி கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப். இதை இந்தியா எப்படி ஏத்துக்கும்? ஆனா இன்னொரு பக்கம் அமெரிக்கா கூட வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா முடிக்க துடிக்குது. வரைவு ஒப்பந்தம் ரெடியா இருக்குதாம். இன்னொரு பக்கம் நேற்றிலிருந்து சீனாவுக்கு நேரடி விமானங்களை இந்தியா தொடங்கி இருக்குது. இது எதுக்கு தெரியுமா? எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதே. இதுதான் இந்தியாவின் ராஜதந்திரம். யார் கூடவும் சண்டை இல்லை, ஆனா யாருக்கும் அடிமை இல்லை. ட்ரம்ப் பேச்சு தணியலாம், ஆனா இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த கருத்துக்கு உங்களோட பதில் என்ன?